தீபி, என்னாச்சு உனக்கு? அவசர அவசரமா அழுதுட்டே ஓடிட்டு வந்து இங்க வந்து படுத்திருக்க. எழுந்துரு முதல்ல. ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லனா எதுக்கு அவசர அவசரமா ஓடி வந்த? எழுந்துரு, எழுந்துருங்கல்ல. ஒண்ணும் வேணாம், நான் படுக்க தான் போறேன். ஏன், என்னாச்சு? திடீர்னு என்ன? யாரை பார்த்து இப்படி ஓடி வந்த அவசரமா? யாரையும் பார்த்துனா ஒன்னும் ஓடி வர கிடையாது. அப்புறம் வேற என்ன நடந்துச்சு? தெரியாதுங்கல்ல. கொஞ்ச நேரம் விடுறீங்களா தனியா? எதுக்கு அழுகுறேன்னு தெரிய மாட்டேங்க. உங்க அம்மா எங்கடி? அவளையும் காணமே வீட்ல. ஏய், இங்கதான் வந்து படுத்திருக்கியா நீ? ஏய் அஞ்சலி, என்னடி ஆச்சு? கையில என்ன? ஐயோ, கையில இருந்த கம்பு இன்னும் தூரப்படலையோ? என்ன ஆச்சு அஞ்சலி? என்னன்னு சொன்னாதானே தெரியும். இவன் என்னன்னு பார்த்தா அவசர அவசரமா ஓடி வந்து படுத்திருக்கா. நீ என்னன்னு பார்த்தா கையில கம்போட வந்து நிக்கிற. மேடம் என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா உனக்கு? என்னடி பண்ணா? அப்படி என்ன பண்ணா இவ? கொஞ்சம் பாரு என்ன பண்ணி வச்சிருக்கான்ட்டு. ஐயோ, இது என்ன? ட்ரெஸ் ஃபுல்லா சகதியா ஆயிட்டு இருக்கு. யார் காரணம்ங்கற? வீட்ல இருந்த ட்ரெஸ் எப்படி வெளிய போச்சு? எல்லாம் இந்த மகாராணி தான் எடுத்துக்கொண்டு சாக்கடையில கொண்டு போட்டு வந்திருக்கா. இவள அந்த வேலை பண்ணிருக்கா? பின்ன வேற யாரு பண்ணுவாங்களா? கையும் காலமா ஆண்டது தான். நல்ல 4 அடிய போட்டேன். அதுக்கப்புறம் தான் இங்க ஓடி வந்து படுத்திருக்கா. ஏய் தீபி, என்ன வேலை இதெல்லாம்? நான் ஒன்றும் வேணும்னு பண்ண கிடையாது. கொஞ்சம் வெளிச்சத்துல போய் அந்த ட்ரெஸ் பார்க்கலாம்னு நினைச்சேன், நல்லா இருக்குமேன்ட்டு. அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது லாசா ஸ்லிப் ஆகி அங்க கொண்டு விழுந்துடுச்சு. அதுக்கு நான் என்ன செய்ய முடியுமா? ஏன் வீட்ல லைட்ஸ்லாம் இல்லையா? அதை போட்டு பார்க்க வேண்டியனே. வெளியே போய் தான் பார்க்கணுமா? ஏய் யார்டி நீ? இவ ஒருத்தி, அவ சொல்றான்ட்டு நம்பிட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணு நம்பலடி. ஏன்டி இப்படி பண்ண தீபி? ஐயோ பாவம் பூமாரி. இப்ப ஸ்கூல் விட்டு வந்து கேட்டோம்னா நான் என்ன சொல்றது அவகிட்ட? ஆமா, அவதான் எல்லாத்தையும் பார்த்துட்டாள. இன்னும் என்னத்த சொல்லமா? என்ன அவளுக்கு தெரியுமா? ஆமா, இப்ப அந்த ட்ரெஸ் அங்க விழுந்ததை நினைச்சுல நான் ஒன்னும் கவலைப்பட கிடையாது. அப்படியா? அப்ப வேற எதை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்க? நீதானே கொண்டு போய் போட்ட, அதை நினைச்சு வேற எப்படி நீ கவலைப்படுவ? எதுக்கு உனக்கு இந்த மாதிரி கெட்ட எண்ணம்? ஒழுங்கா நல்ல பிள்ளையா இருந்தா என்ன இப்படியே அந்த ட்ரெஸ்ஸை கொண்டு போடுவேன்? புது ட்ரெஸ் இப்படி ஆயிடுச்சே. அதை ஏன் சித்தி கேட்குற? பூமாரி, நீ எப்போ வந்த? அப்பவே வந்துட்டேன் சித்தி. பூமாரி, நீ எதுவும் நினைச்சுக்கிட்டாது என்ன? இவன் ஏதோ முட்டாள்தனமா அந்த மாதிரி வேலை பார்த்து வச்சுட்டா. உனக்கு என்ன வேற புது ட்ரெஸ் ஏதாவது எடுத்துக்கிடலாமா? அதுக்கெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. ஏன் அஞ்சலி, என்ன சொல்லிட்டு இருக்கா நீ? அதுக்கெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாதுன்ட்டு. அப்போ அவள் எந்த ட்ரெஸ்ஸை தான் போடுவானா? அதை ஏன் கேட்குற பூமாரி? அவள் ஸ்கூலில் போய் டீச்சர் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு வந்துட்டாளாம். இந்த ட்ரெஸ்ஸை தீபியே போட சொல்லிக்கலாம், தீபியே டான்ஸ் ஆடிக்கலான்ட்டு டீச்சரும் ஓகேன்ட்டாங்களாம். அப்போ எனக்கு ஒன்றும் வேணாம். சாக்கடை ட்ரெஸ்ஸை நான் போடணுமாக்கும்? நல்ல கதையா இருக்க. ஏன் சாக்கடையில் கொண்டு போடல தெரியலையா அது? அதுக்குன்ட்டு என்னடி சொல்றீங்க? ஒன்னும் புரிய மாட்டேங்குது. தலையும் புரியாம வாலும் புரியாம பேசுறீங்க. அது ஒண்ணு இல்ல பூமாரி, தீபி அழுதுட்டே இருந்தாள்ல, அதனால அவ டீச்சர் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்கா. டீச்சரும் சரின்ட்டாங்களாம் தீபி ஆடுறதுக்கு. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா, இந்த ட்ரெஸ்ஸை துவைச்சு தீபிக்கு கொடுக்க போறோம். தீபி ஒரு துணி வாங்கிட்டு வந்தாள்ல, அந்த துணியில பூமாரிக்கு நல்ல டிசைனா தச்சு கொடுத்துரு. நல்ல கதையா இருக்கு. அப்படியெல்லாம் எனக்கு ஒண்ணு வேணாமா? ஓடிடு பத்துக்கோ. எனக்கு இந்த ட்ரெஸ் ஒண்ணும் வேணாம் கிடையாது. எனக்கு அந்த ட்ரெஸ் தான் வேணும். அப்போ கொண்டு போய் தூர போட்டிருக்க கூடாது. அதான் தெரியாம விழுந்துட்டேன்ல. அப்புறம் என்னவா? நீ தானே எனக்கு ரெட் கலர் தான் வேணும், ரெட் தான் வேணும் அப்படின்னு. இப்போ உனக்கு நாங்க ரெட் கலர் தரத்துக்கு தான் தயாராயிருக்கோம். அது எதுக்கு வேண்டான்ங்கிற? நீ ரெட் கலர் தான் போட போற. பூமாரி, இந்த கரை போறதுக்கு ஏதாவது மிஷின் ஏதாவது இருக்கா? இப்படி ஐயோடா, நல்ல கதையா இருக்க. எனக்கு ஒண்ணு வேணாம், போ போ. அப்ப எதுக்குடி அதை கொண்டு தூரத்துக்கு போட்ட? அதான் தெரியாம நடந்துச்சுன்னுல, விட்டுருங்க. இப்போ என்ன, அந்த ரெட் கலர் ட்ரெஸ் பூமாரிக்கு கொடுத்துருங்க. எனக்கு வேணாம் பாத்துக்கோங்க. அசோக், நீ எப்பப்பா வந்த? நான் தான் சித்தி கூட்டிட்டு வந்தேன் அசோக்கா. அப்படியா? சரி, இப்போ என்னதான் பண்றது? இவன் ஏன் தான் இப்படி எல்லாம் பண்றாளோ ஒன்னும் புரிய மாட்டேங்குது. அதான் நான் தான் சொல்லிட்டேன்ல, இவன் இந்த ட்ரெஸ்ஸை தான் போட போறான். நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்படி மட்டும் போடல, எலும்பு முறிச்சிருவேன் இன்னைக்கு. சித்தி, என்னாலெல்லாம் இதுல தலையிட முடியாதுப்பா. நீயாச்சும் அம்மாவாச்சும். ப்ளீஸ் சித்தி, நீயாச்சும் கொஞ்சம் சொல்ல எங்க அம்மா கிட்ட. அதுக்கு நீ முதல்ல ஒழுங்கா இருந்திருக்கணும். அவ ட்ரெஸ்ஸை திருட்டுத்தனமா எடுத்துட்டு போய் சாக்கடையில கொண்டு முக்கிட்டு வந்திருக்க. கொஞ்சமாச்சும் உனக்கு படிச்ச பிள்ளை மாதிரியா இருக்கு. அது தெரியாம விழுந்துடுச்சுன்னு சொல்றேன்ல. ப்ளீஸ், எனக்கு ரெட் கலரே வேணாம் பாத்துக்கோ. நான் வேற டீச்சர் கிட்ட சொல்லிட்டேனே. இப்ப நீ ரெட் கலர் வேணான்னு சொன்னா டீச்சர் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு வேணாம், போ. அதெல்லாம்
எனக்கும் தெரியாது, நீ அதை தான் போட்டு ஆகணும். உங்க அம்மா சொல்லிட்டா, அப்புறம் நான் ஒன்றும் பண்ண முடியாது. சித்தி, அசோக்கை கூட்டிட்டு வர சொன்னீங்கல்ல, அதான் கூட்டிட்டு வந்தேன். என்ன அசோக், நீ பார்ட்டிசிபேட் பண்ணியா எப்படி? ஆமா சித்தி. பூமாரி காசு கொடுத்தோம்ல, அந்த காசை தான் கொடுத்துருக்கோம். சரி சரி, அந்த மிச்ச காசு தந்தன்ல, அதை உங்க அம்மா கிட்ட கொடுத்தீங்களா? ஆஹா இல்லை சித்தி, நான் பக்கத்து வீட்டில் தான் நிற்பேன். எங்கள் அம்மா லேட்டாக தான் வீட்டுக்கு வருவாங்க. அதான் நாளைக்கு எங்கள் அம்மாவுக்கு லீவு தானே, அப்போ பூமாரியை கூட்டிட்டு போகிறேன். அதுக்கு எதுக்கு பூ மாதிரி, நீ கையில வாங்கி உங்க அம்மா கிட்ட கொடுத்துரு. ஆஹா இல்லை சித்தி, எங்கள் அம்மா வாங்க மாட்டாங்க. ஏன்பா வாங்க மாட்டாங்க? நான் தானே தர்றேன். தெரியல சித்தி. சரி சரி பூமாரி, நீ அசோக்கு ஃப்ரிட்ஜில் ஜூஸ் இருக்குல்ல, அதை எடுத்து கொடுப்போ. சரி சித்தி. சித்தி, ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தாங்கல்ல சித்தப்பா, அது கூட இருக்கு, அதை எடுத்து கொடுக்கவா? அப்ப ஜூஸ் வேணா, ஐஸ்கிரீம் எடுத்து கொடு, சரியா? சரி. ஐயோ, என் ஐஸ்கிரீம் எல்லாம் இப்படி போகுதே, இந்த நேரத்துல வாயை கூட திறக்கவும் முடிய மாட்டேங்குது. இப்போ வாயை திறந்தோம்னா ஏதாச்சும் சொல்லி நம்மள அவ்வளோதான் உண்டில்லன்னு பண்ணிடுவாங்க. நம்ம செஞ்ச காரியத்துக்கு அமைதியா தான் போக வேண்டியதா இருக்கு. ஏண்டி, எழுந்துருடி முதல்ல. ஏன் சித்தி? ஏனாவா? எதுக்குடி அந்த மாதிரி பண்ண ட்ரெஸ்ஸை? நல்லா இருப்ப சித்தி, கொஞ்ச நேரம் அமைதியா விடுறியா? எல்லாரும் சேர்ந்து மொத்தமா திட்டியாச்சுல, துறவிடு. விடுவாங்க விடுவாங்க. உங்க அம்மா சொன்ன மாதிரி உனக்கு வாய் கொஞ்சம் உண்டனுதான். கையும் இப்ப நீள ஆரம்பிச்சிடுச்சு. என்ன பொருளை எடுத்து வெளியே கொண்டு போடுறதுக்கு? அந்த ட்ரெஸ்ஸை போட்டு போ, அப்பதான் இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன். உனக்கு தப்பு பண்றதுக்கு தண்டனை கொடுக்காம இருக்க போய் தான் திருப்பி திருப்பி தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க. ஆமா, பெரிய பொரியாங்கிட்டு சும்மா ஏதாவது சொல்லிட்டே இருக்காது. என்ன உனக்கு இருந்தாலும் கொஞ்சம் நெஞ்சு திமிரு இல்லடி. ஏன் தான் இப்படி இருக்கியோ தெரியல. பாரு பூமாரிய, அவ உனக்காக சப்போர்ட் பண்ணி அவங்க டீச்சர் கிட்ட போய் பேசிட்டு வந்திருக்கா, அவளுக்கு டான்ஸ் தெரியாதுன்ட்டு சொல்லி. ஆனா நீ என்ன பண்ணிருக்க? அவளுக்கு தெரியாம அவள் ட்ரெஸ் எடுத்து சாக்கடையில கொண்டு வீசி எரிஞ்சிருக்க. ஏதாவது உனக்கு நல்லது செய்யணும்னு தோணுதா அவளுக்கு? நீ அழுறங்கிற ஒரு காரணத்துக்காக அவ டான்ஸ் கிளாஸே விட்டு கொடுத்துட்டு உனக்காக விட்டு தந்திருக்கா. நீ என்னன்னு பார்த்தோம்னா அவள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க. ஏன்டி இப்படி இருக்க? திருந்தவே மாட்டியா? தயவு செஞ்சு போறியா? கொஞ்சம் எரிச்சப்பட்டுட்டே இருக்காத. அது சரி, அட்வைஸ் பண்ணாலும் ஏத்துக்கிடாத. நீயும் நல்ல பிள்ளையா மாறிடாத. இப்படியே எத்தனை காலம் இருக்கன்னு பாப்போம். ஆனா ஒண்ணு தீபி, இப்படியே நீ 12th வரை இருந்தேன்னு வச்சுக்கோ, அப்புறம் தனித்தனி காலேஜ் தான். சித்தி, ஒன்னொன்னா சொல்லிட்டே இருக்காத, போறியா? நானே அந்த ரெட் கலர் ட்ரெஸ் எங்க அம்மா என் தலையில கட்டிடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. இப்ப என்ன செய்ய சித்தி? எனக்கு அந்த ட்ரெஸ் வேணாமே. அது தப்பு பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். இப்ப யோசிச்சு ஒன்னும் பிரச்சனை இல்லை. சரியா போச்சு. அந்த ட்ரெஸ் போட்டுட்டு போற ஸ்கூல்ல இருக்க பிள்ளைங்க எல்லாம் என்ன கிண்டல் பண்ணல சிரிக்குங்க. அதுக்கு நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது.